வணக்கம் நேயர்களே, பேசலாம் பேசுவோம். நான் பிரியா காளிராஜன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா, கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வரதுக்கு நெறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அதுல முக்கியமான பரிகாரம் மைத்ரேய முகூர்த்தம். இந்த நேரத்த பயன்படுத்தி நான் இதை எப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்றத டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு பர்சனலா கடன் பிரச்சனை வந்து நம்ம கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா நெறைய கடன் பிரச்சனை எனக்கு இருந்தது. அதுலேருந்து வெளியில வரதுக்கு நெறைய பரிகாரங்கள் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒண்ணு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த மைத்ரேய முகூர்த்தம். ஒவ்வொரு மாசத்துலயும் 2 தடவை இல்ல 3 தடவை இந்த முகூர்த்தம் வரும். இந்த முகூர்த்த நேரத்துல வந்து பர்ட்டிகுலரா அதோட மிடில் டைம்ல வந்து நம்ம யாருக்கு கடன் குடுக்கணுமோ அவங்களுக்கு நம்ம வாங்குன கடன் தொகையிலருந்து அசல்ல ஒரு பகுதிய நம்ம குடுத்துட்டு வந்தோம் அப்டின்னா, அது கோடி ரூபா கடனா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும். ஆச்சரியமான ஒரு விஷயம். எங்கேருந்து பணம் வருது, எப்படி வருதுலாம் நீங்க யோசிக்க வேணாம். ஏதாவது ஒரு வகையில நமக்கு பணம் கிடைக்கும். நம்ம கடன் அடைச்சிடலாம். அத வந்து நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். இத வந்து எந்த மெத்தடுல ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதே நேரத்துல நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு சேவ் பண்ணேன். இந்த டைம்ல தான் நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதையும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மைத்ரேய முகூர்த்தத்த பயன்படுத்தி நகை சேர்த்ததுல கிட்டத்தட்ட 20 பவுன் நகை வந்து நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா இப்போ அப்படியே விட்டுட்டேன். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியா பண்ணணும். தொடர்ந்து பண்ணும்போது, நம்பிக்கையோட பண்ணும்போது அதோட பலன் வந்து எப்பவுமே அபரிமிதமா இருக்கும். இடையில வந்து நான் விட்டுட்டேன். இப்போ எனக்கு மறுபடியும் நெறைய கடன் பிரச்சனை ஆயிருச்சு. என் நகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடமானத்துல வச்சிருக்கேன். சில நகைகள நான் வித்துட்டேன். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப நானும் இருக்கேன். எனக்கும் அதே கடன் பிரச்சனை தான் இருக்கு. நான் இந்த நேரத்த பயன்படுத்தி மறுபடியும் என்னோட வேண்டுதல வைக்கப் போறேன். என் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பிரபஞ்சம் எனக்கு உதவி பண்றதுக்கு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கப் போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் இத பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நான் என்னெல்லாம் பண்ண போறேன், இந்த நேரம் இன்னைக்கு இந்த நேரம் எப்ப வருது, எப்படியெல்லாம் பண்ண போறேன்றத வீடியோல ஃபுல்லா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மே மாசம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்னைக்கு சாயந்தரம் வந்து முகூர்த்தம் எத்தன மணிக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 7:45 மணிலருந்து 10:03 மணி வரைக்கும். நைட்டு 10:03 மணி வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்கு. இதோட மிடில் டைம்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 8:15 மணிலருந்து 9 மணி வரைக்கும். நீங்க வந்து ய யாருகிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ, அவங்க கிட்ட நீங்க ஒரு அசல் தொகையில கொஞ்சோண்டு நீங்க வந்து குடுக்குற மாரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒருத்தர்ட்ட ரூ. 1,00,000 கடன் வாங்கியிருக்கேன். ரூ. 100 கொண்டு போய் அவங்க கிட்ட குடுத்தா வாங்கிப்பாங்களா? அசல்ல குழச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா வாங்கிப்பாங்களா? வாங்க மாட்டாங்க. அப்ப நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரியாணி இலையில எழுதி வைங்க. ஒரு கவர்ல அந்த எடுத்து அந்த பணத்த போட்டு அதுக்கு மஞ்சள், இந்த புனுகத்தலாம் தடவி வைங்க, சாமி கும்பிடுங்க. அப்படிலாம் நெறைய பேர் ஒவ்வொரு விதத்துல சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதே இல்ல. எனக்கு பீரியட் ஆயிருக்கு, இல்ல நான் வந்து நான்வெஜ் சாப்ட்டுருக்கேன். அந்த மாரிலாம் எத்தையுமே நான் ஃபாலோ பண்றதில்ல. அந்த முகூர்த்தத்துல நான் பகல் நேரமா இருந்தா நான் குளிச்சுருவேன். ஒரு வேள குளிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தேன் அப்படின்னா, கை, கால், முகத்த கழுவிடுவேன். வீட்ல இருக்கேன் அப்படின்னா, விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ரூ. 50 எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுருவேன். என்கிட்ட எவ்வளோ இருக்கோ, அது காயின்ஸா இருந்தா கூட எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சு என்னோட கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அபிராமி அந்தாதியில கடன் தீர்க்கிறதுக்காக ஒரு ஸ்லோகம் இருக்கும். அந்த ஸ்லோகத்த வந்து நான் சொல்லுவேன். கடன் தீர்க்கிறதுக்கான ஸ்லோகம் வந்து அபிராமி அந்தாதியில இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே அப்படின்ற இந்த மந்திரத்தை நான் வந்து என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லுவேன். இப்போ ஒருவேளை நான் வீட்ல இருக்கேன். அதனால விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து எனக்கு நிறைய டைம் இருக்கு. அந்த 1 மணி நேரம் எனக்கு டைம் இருக்கு. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னா உட்காந்து 21 தடவை இந்த மந்திரத்தை வந்து அந்த நேரத்துல நான் சொல்லுவேன். ஒரு நெறைய மந்திரங்கள் சொல்லலாம். இதுதான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. நான் இதுதான் சொன்னேன். அததான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நெறைய ஸ்லோகங்கள் இருக்கு. நீங்க வந்து அத சொல்லலாம். பட் ரொம்ப எளிமையா இருக்கிறது அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்லோகம் தான். அதனால நான் இந்த ஸ்லோகத்த வந்து தொடர்ந்து சொல்லுவேன். இப்ப இன்கேஸ் எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு அப்படின்னா, நான் ஒரு 3 தடவ சொல்லுவேன். இல்ல எனக்கு நெறைய டைம் இருக்குன்னா, ஒரு 21 தடவ சொல்லுவேன். உங்களோட நேரத்த பொறுத்து நீங்க அத எத்தன தடவ வேணாலும் சொல்லிக்கலாம். இத நான் மனசார சொல்லிட்டு இந்த பணத்த எடுத்து வச்சுருவேன். ஒருவேள நான் வீட்ல இல்ல அப்படின்னா, நான் வெளியில இருக்கேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நேரத்துல என்னோட ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவேன். நான் வந்து இந்த 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 இது வந்து என் கடன் அடைக்கிறதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். என்னோட மொத்த கடன் இவ்வளோ இருக்கு. இந்த கடன் அடைஞ்சிரணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல மாத்திட்டு, இந்த ஸ்லோகத்த நான் வந்து எத்தன தடவ என்னால சொல்ல முடியுமோ, அந்த அத்தன தடவ நான் சொல்லுவேன்.
இத சொல்றதுக்கு முன்னாடி மனச ஒருநிலைப்படுத்திக்கிட்டு, ஒரு 3 தடவ மூச்ச நல்லா உள்ள இழுத்து விட்டு, மனச ஒருநிலைப்படுத்திட்டு, இந்த மந்திரத்த எத்தன தடவ என்னால சொல்ல முடியுமோ, அடுத்தவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு எத்தன தடவ சொல்ல முடியுமோ, அது ஒரு 3 தடவையா இருக்கட்டும், 3 தடவையில ஆரம்பிச்சு, அது எத்தன தடவ வேணாலும் நம்மளோட நேரத்த பொறுத்து, நம்மள யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதத பொறுத்து அந்த மந்திரத்த நான் சொல்லுவேன். சொல்லிட்டு அவ்வளதான். அதுக்கடுத்து என்னோட வேலைகள நான் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். இதே நேரத்துல நான் இன்னொன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பணத்த எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு, அதே நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு நகை சேரணும் அப்படின்னு நெனச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, கோல்டு வாங்குவேன். நான் கோல்டு இத வந்து எப்படி வாங்குவேன் அப்படின்னா, நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தப்போ எங்க ஓனர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரு கிரெடிட் கார்ட் யூஸ் பண்றதுக்கு அந்த பேமெண்ட் அந்த பில்லு ஜெனரேட் பண்ணுனதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட அக்கவுண்ட்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் குளோசிங் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிகர வந்து டெய்லி அவர் வந்து அவரோட கிரெடிட் கார்ட் அக்கவுண்ட்டுக்கு மாத்தி வச்சுருவாரு. நான் ஏன் சார் இந்த மாரி பண்றீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டா நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு டைம் அந்த மந்த் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு பல்க் அமௌண்ட்டா இருக்கும். அவர் வந்து 500 இல்ல 1000 ரவுண்ட் ஆஃப் பண்ற மாரி வச்சிருப்பாரு. நம்ம பேலன்ஸ் இருக்குல்ல ரூ. 593.50 ரூ. 67.20 அப்படின்ற மாரி நம்ம இதுல பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரவுண்ட் ஃபிகரா அவரோட கிரெடிட் கார்ட் பேமெண்ட் பண்ணிருவாரு. நான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுவேன். இப்பலாம் நெறைய டிஜிகோல்டு ஆப் இருக்கு. ஃபோன்பே, ஜிபேலலாம் வந்து நீங்க வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபோன்பேல தான் மோஸ்ட் ஆஃப் தெம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ ஃபோன்பேல அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா, இப்ப ரூ. 53 என்னதுல இருக்கு அப்படின்னா, அந்த ரூ. 53 ரூ. 453 ரூ. 553 அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்ட பொறுத்து. இப்ப ரூ. 553க்கும் நான் நகை வாங்க முடியும். வெறும் ரூ. 3க்கும் நான் நகை வாங்க முடியும். ரூ. 53க்கும் நான் நகை நகை வாங்க முடியும். அந்த ரவுண்ட் ஃபிகர கால்குலேட் பண்ணி. என்னோட கன்வீனியன்ட்ட பொறுத்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு வாங்கி வச்சுருவேன். இப்போ வந்து என் அக்கவுண்ட்ல வந்து ஒரு ரூ. 553 இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி, என்னோட ஒரு அக்கவுண்ட்லேருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு ரூ. 50 மாத்திருவேன். மாத்திட்டு திரும்ப ரூ. 3க்கு இந்த கோல்டு வாங்கிருவேன். எனக்கு நகை சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூ. 3க்கு வாங்கிருவேன். ரூ. 50 வந்து என்னோட ரூ. 553ல ரூ. 500 என்கிட்ட ரவுண்டா இருக்கும். ரூ. 53 வந்து நான் வந்து என்னோட கடன அடைக்கிறதுக்காகவும், நகை சேர்றதுக்காகவும் எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி நான் தொடர்ந்து ஒரு 3 மாசம் பண்ணுனது எனக்கு பர்ப்பஸா 3 மாசம் பண்ணது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. என்னோட மொத்த கடனும் அடைஞ்சிருச்சு. அவ்ளோ கோல்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பவுன் நகை வந்து நான் சேர்த்து வச்சிருந்தேன். இப்போ எனக்கு மறுபடியும் கடன் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வந்து நெறைய கடன் இருக்கு இப்போ. என்னோட நகை எதுவும் என்கிட்ட இல்ல. அடமானத்துல இருக்கு. கொஞ்சம் நகைகள் வித்துட்டேன். இப்போ நான் இத மறுபடியும் ஃபாலோ பண்ண போறேன். இன்னைக்கு நைட்டு 8 மணிலருந்து 9 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இந்த டைம்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ என் அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 18 இருக்கு. நான் இன்னைக்கு வீட்ல தான் இருக்கேன். அதனால வீட்ல விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட போறேன். ஒரு ரூ. 100 நான் எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். அந்த ரூ. 100 நான் எடுத்து வச்சுட்டு, என் அக்கவுண்ட்ல இருக்கிற ரூ. 18ல ரூ. 8க்கு வந்து நான் கோல்டு வாங்க போறேன். ஸோ இதே மாரி இந்த மாசத்துல அடுத்தடுத்த முகூர்த்தத்துல ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் கோல்டு வந்து வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களால எவ்வளவு முடியுமோ வீட்ல இருந்தீங்கன்னா, வீட்ல பணத்த எடுத்து வைங்க. இல்லன்னா அக்கவுண்ட்ல மாத்த முடியும்னா, அக்கவுண்ட்ல மாத்துங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இதுக்கு வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுருக்க கூடாது. எனக்கு பீரியட் இருக்கக்கூடாது. எனக்கு அந்த இது இருக்கு, இந்த இது இருக்கு. நான் இத பண்ணலாமா? கூடாதா? அப்படி எதுவுமே யோசிக்காதீங்க. எல்லாமே மனசு தான். பிரபஞ்சம் மனசார நம்ம எது பண்ணாலும் அத ஏத்துக்கணும். நம்பிக்கையோட பண்ணணும். அது மட்டும் தான் முக்கியம். நீங்க நம்பிக்கையோட நான் கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு நெனச்சு நீங்க இந்த விஷயத்த பண்ணுங்க. இந்த மாசம் முடியும்போது நம்ம எவ்வளோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ கடன் அடைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம கமெண்ட்ல பார்க்கலாம். எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த மாசம் முடியும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நேரத்த மட்டும் மறக்காம பண்ணுங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் பண்றீங்க அப்படின்னா, ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.